ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கங்கை அமரனோட இளைய மகனான பிரேம்ஜி அமரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு 45 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து அப்படின்ற பொண்ணோட மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க சேலத்தை சேர்ந்தவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பல மாதிரியான தகவல்கள் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. இந்து தான் ஃபஸ்ட்டு பிரேம்ஜிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் வெளியாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்ஜியோட மாமியார் என்ன அப்படின்னா இதை பற்றின ஒரு இன்டர்வியூவில் நிறைய என்ன அப்படின்னா விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்ஜி அமரன் அதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலலாம் உங்களுக்கு கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டப்ப நடக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய என்ன அப்படின்னா இவருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான கான்ட்ரவர்சியாக தான் நம்ம யோசிக்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவங்க மதர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்களோட குடும்பம் ரொம்பவே பெரிய குடும்பம். நாங்கள் சேலத்தை சேர்ந்தவங்க, ஒரு பெரிய கூட்டு குடும்பம். டெய்லி சமைக்கிறதே கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். மசாலாஸ் எல்லாமே நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை என் பொண்ணு என் மருமகன்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் நேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பிரேம்ஜியை முன்னாடி இன்டர்வியூலாம் பார்க்கும்போது இது வேலைக்கு ஆகாது, இவருக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். நேரில் அவர்கிட்ட பழகும்போது தான் தெரியுது ரொம்பவே என்ன அப்படின்னா தங்கமான புள்ள அப்படின்றது. பிரேம்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணு என்ன சில வேலைகள் பார்க்க சொன்னால் கூட அவங்கள ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்கிற அப்படின்ற மாதிரி கோவப்படுவார். ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன அப்படின்னா எனக்கு மருமகன் கிடையாது, எனக்கு மகன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேம்ஜி கல்யாணம் முடித்த கையோட தன்னோட ஒய்ஃபுக்கும் என்ன அப்படின்னா சமைச்சு கொடுத்தாங்க. இதை பார்த்த பல பெண்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏன் கணவர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பிரேம்ஜி பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக மேரேஜ் பண்ணாலும் ரொம்பவே லேட்டஸ்ட்டான விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.